உன்னுடைய மேன்மை, தேவன் உனக்கு அளித்த மேன்மையை யாரும் திருடி எடுக்க முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 3 காரியம் சொன்னேன். நான் முதல்ல சொன்னீங்க, எல்லா சூழலும், எப்படிப்பட்ட நிலையிலும், எப்படிப்பட்ட கஷ்டமான சூழல், டஃபஸ்ட் டாஸ்க், சேலஞ்சிங் டாஸ்க், கடினமான சூழல், இவைகளில் ஆண்டவர் உன்னை என்ன விடுவாங்க, கரம்பிடித்து வழி நடத்துவார். எந்த நிலையிலும் கரம்பிடித்து வழி நடத்துவார் சொல்றார். 2வது, வழியே இல்லாத இடத்துல இதுவரை நீ அறியாத புதிய ஒளியை உனக்கு நான் திறந்து கொடுத்தேன். There is no way. The God will create a new way and that way will be a highway. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தமிழ் எப்படி சொல்றதுக்கு, தேவன் வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குவாரு. அந்த வழி 8 அடி ரோடா இருக்காது, பைபாஸ் ரோடா இருக்கு. யாருக்கு தடை பண்ணவே முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்படி ஆண்டவர் வழி நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. இப்ப பாருங்க, நான் அப்புறம் 3வது, தம்முடைய சமூகத்தினால, தம்முடைய பிரசன்னத்தினால என்ன பண்ணுவாருங்க, ஹெல்ப்ராஸ் தடைகளை பிரேக் த்ரூ கொடுப்பாரு இந்த வருஷத்துல. ஆமென் சொல்லுங்க. எதிர்பார்க்கிற காரியத்துல ஆண்டவர் வருஷத்துல சொல்றாங்க, ஒரு பிரேக் த்ரூ நிச்சயமா கொடுப்பாரு. இதெல்லாம் நீங்க நிச்சயமா நம்புங்க, இத சொல்லுங்க, தேவனாய் கண்டவங்க அப்படியே செய்வாரு. அதனால ஆமென் சொல்லுங்க. மகத்தா 4வது காரியம் பாத்தீங்களா? 4வது காரியம் முடிக்க போடிக்கலாம். Impossible miracles will happen. சாத்தியமே இல்லாத அற்புதங்கள் உடைய வாழ்க்கையில் சாத்தியமாக்குவார். அப்படியெல்லாம்